அனைவருக்கும் வணக்கம். நான் நேசிக்கும், மதிக்கும், வணங்கும், மதிப்புக்கும் மரியாதைக்கும் தெரியும் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்கள் புகழ்பாடும் நான் உங்கள் அன்பு தொண்டர். எனக்கு ரொம்ப நாள் ஆசை மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டனோட ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஆசை நிறைவேறாமே போயிடுச்சு. இருந்தும் சென்னைக்கு போகணும், தலைவர் கூட பேசணும், தலைவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருந்தும் தலைவர் கோயிலுக்கு ஒரு சமீபத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் போயிட்டு வந்தேன். அந்த ஒரு வீடியோ சின்ன கிளிப்பிங்ஸ் அது போடணும்னு ஆசை. போடுறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கிடையாது. என் தொண்டருக்கு உறுதியாக உண்மையாக சொந்த காசு உழைப்பு தான், எல்லாம் சொந்த காசு உழைப்பு. நான் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க, நான் ஆட்சிக்கு வராதவங்க. தலைவர் கேப்டன் மேண்டனே எல்லாரும் சொல்றது ஒரு மனிதாபிமானம், அவருடைய தைரியம், நல்ல மனிதர். இதையெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது அழகு. அவர் அவ்வளோ அழகா இருப்பார். ஒரு அழகு தேவதை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அழகுன்னா அப்படி ஒரு அழகு. சின்ன வயசுலேருந்தே கேப்டனை ரொம்ப பிடிக்கும். ஒரு 6வது படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் எங்கள் ஏரியா பக்கம் வராரு. அப்போ அது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி முடியல. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு ஆசை, கேப்டனை பார்க்கணும், கேப்டன் கட்சியில் சேரணும், கேப்டன் கூட போட்டோ எடுக்கணும். நான் சின்ன வயசுலேருந்தே கேப்டன் ரசிகன். அப்படி இருக்கும்போது கேப்டனை பார்த்துட்டேன், கேப்டன் கட்சியில் ஜாயின் பண்ணிட்டேன். இருந்தாலும் போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமையல. அதுக்கு சென்னை போகணும், அது சென்னை போகக்கூடிய சூழலாம் அப்படி இல்லை. நான் ஸ்டடி ஆகும்போது, அதாவது ஒரு வெளி பழக்கவழக்கம் கட்சி கொஞ்சம் மெச்சூர் வரும்போது கேப்டனுடைய உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாமல் போய் அவர் கட்சி ஆஃபீஸ் அந்த அந்த லைனில் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் கூடிய புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இல்லாமையே போயிடுச்சு. அது ஒரு மறக்க முடியாத நாள், டிசம்பர் 28. அப்போ காலையில் எப்பவும் போல் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன், ஒரு 6:30 இருக்கும், ஒரு தெரிஞ்சவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஃபோன் எடுக்க முடியல. அப்புறம் ஒரு 7:30க்கு எந்திரிச்சிட்டு வேலைக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அவசரமாக வெளியே போயிட்டு இருக்கும்போது அவங்க மறுபடியும் கால் பண்ணுறாங்க. அப்போ அட்டன் பண்ணி என்னென்னு கேட்கும்போது, இது மாதிரி நீ நியூஸ் பார்த்தியாடா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நியூஸில் என்ன அப்படின்னாங்காட்டிக்கு, இல்லை நியூஸ் பாரு அப்படின்னாங்க. என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னாங்காட்டிக்கு, அதான் கேப்டனுக்கு கொரோனா தொற்று ஜாஸ்தி ஆயிடுச்சாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் அது இந்த யூடியூப்ல எல்லாம் ஏதாவது எல்லாம் போட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி நினச்சிட்டு, இல்லைங்க அதை ஒரு 3-4 நாள் அப்படிதான் போட்டிருக்காங்க, அப்படிலாம் இது இல்லை, கேப்டன் நல்லா இருக்காரு, நேற்று கூட அண்ணி அவங்க போட்டிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் ஹெல்த்தியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னா. இல்லைடா நியூஸ் பாருன்னாங்க. நான் இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டேன். எனக்கு அப்போ மைண்டுக்கே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் நல்லா இருக்காருன்னு போட்டோ அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு தொண்டருமே, கேப்டனுடைய தொண்டருமே அவ்வளோ ஒரு இதாக ப்ரே பண்ணுறாங்க கேப்டன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது எந்த ஒரு தலைவருக்கும் அமையாத தொண்டர்களாக இருக்காங்க. ஒரு இந்து ஒரு சர்ச்சில் போய் வேண்டாரு, ஒரு முஸ்லீம் ஒரு இந்து கோயிலில் போய் வேண்டாரு, ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் கோயிலில் போய் வேண்டாரு. அது எத்தனை பேருக்கு அந்த ஒரு குடுப்பன ஜாதி மதம் கடந்து ஒரு தலைவனுக்காக எல்லாரும் ஒன்று கூடி ஒரு வேண்டுதல் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். கேப்டனுடைய உடல் நலம் வேண்டி எங்கள் ஒன்றிய தலைமையில் ஒரு பூஜை பண்ணி என்னோட சைன் பண்ணி கொரியர் சென்னைக்கு போச்சு. அது எல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதெல்லாம் என் லைஃப்ல நான் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஒன்றிய செயலாளருக்கு நான் கடைசி வரைக்கும் கடமைப்பட்டவனா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் அது கொஞ்சம் கூட நம்பல. எனக்கு அது பெருசாவே இல்லை. கேப்டன் நல்லா இருப்பாரு, அவர் உனி 100 வருஷம் இருப்பாரு, அதான் என் மைண்ட்ல இருக்கு. இன்னும் இருக்காரு, அவர் உனி 100 வருஷங்கிறது 1000 வருஷமும் இருப்பாரு. அப்புறம் நான் காலைல குளிக்க வந்தப்போ மறுபடியும் கால் பண்றாங்க. நான் என்னால் எடுக்க முடியல, குளிச்சுட்டு இருந்தா எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் கம்பெனி பக்கம் போயிட்டேன். நான் போகும்போதே முன்னாள் கிளை செயலாளர் எங்க ஊர்ல ஒருத்தர் இருப்பார். அவர் வீட்டுல கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு. அவங்க வீட்டு ஆளுகெல்லாம் கொஞ்சம் கூட்டமா இருந்தாங்க. இவரு
ஏதோ சண்டையாவோ ஏதோ இது பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதுவும் நான் சரி ஏதாவது சண்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கண்டுக்கல போயிட்டேன். கம்பெனி பக்கம் போகும்போது கட்சியோட முக்கிய பொறுப்புல இருக்கிற எங்க எங்க ஏரியா சேர்ந்தவர் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. தம்பி எங்க இருக்க அப்படின்னு சொன்னாரு. நான் அது கம்பெனி பக்கத்துல போயிட்டேன். சரி தம்பி கம்பத்துல இருந்து கொடியை கொஞ்சம் கீழே இருக்கிறியா அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பவும் என் மைண்ட்ல அது வரல. நான் நினைச்சேன் சரி கட்சியில யாராவது நிர்வாகி யாராவது தவறிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஏன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல தம்பி தலைவர் தவறிட்டாரு. அப்படியே ஒரு செகண்ட் கண்ணெல்லாம் கலக்கலன்னு கலங்கிருச்சு. அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி அப்படியே நான் அந்த முடியை பிச்சுக்கிறேன். கண்ணில் தண்ணி தார தாரையா வருது. அஹ் எப்படி ஒரு ஒரு நம்ம அதை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஒரு நிகழ்வு வந்து நமக்கு அதில் கேட்கும்போது என்னை எரியாம அழுகிறேன். அப்படியே அழுதுட்டு வீட்டுக்கு வரேன். எங்க ஊருக்கு முன்னால ஒரு ஊர்ல பூ மாலை தேங்காய் பழம் ஊதுபதிக்கல் பொருளாக வாங்கிட்டு இருக்கும்போது எங்க ஓனர் கால் பண்றாரு. நான் கொஞ்சம் வேலைக்கு லீவ் போட்டேன்னா அவர் ஃபோன் பண்ணுவாரு. அதே மாதிரி அன்னைக்கு அவர் யதார்த்தமா கூப்பிடுறாரு. நான் அப்படியே அழுதுட்டு சார் இது மாதிரி என்னால் வர முடியலைங்க, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு சின்ன ரஜித் பாரு, பார்த்து எல்லாம் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நியூஸ் போயிடுச்சு. அவரு பாரு எதுவும் வருத்தப்படாத, நீ எதுவும் தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஆறுதல் சொன்னார். ஆஹ் எப்படி சொல்றதுங்க, நமக்கு ஒரு கேப்டனுடைய தொண்டனுங்கிறதுக்கான அங்கீகாரம் அன்னைக்கு எனக்கு கிடைச்சு. நான் வந்து எங்க கொடிக்கம்பத்தை சுத்தி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4, 5 பேர் வந்து உடுதம்பி நான் பண்றேன் நீ போ, நீ போய் உட்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த இது பண்ண விடாம பார்த்தேன். இல்லைங்க பரவாயில்ல நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கேபின் போட்டோ எடுத்துட்டு போய் வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருக்கும்போது வரவங்களாம் என்ன நலம் விசாரிக்கிறாங்க. என்ன தம்பி தலைவர் போயிட்டாரு, அவங்களாம் வேற கட்சி அழகிய கட்சி சாராதவங்க இப்படி இருக்கும்போது எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு அன்னைக்கு மட்டும் ஒரு 50-60 ஃபோன் வந்துடும். ஃபோன் பண்றவங்க எனக்கு தைரியம் சொல்றாங்க. நீங்க உட்காராதடா, கம்பெனிட்டு இருக்காத, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ, அழுகாத, வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் காலையில 10 மணிக்கு உட்காந்தவன் 3 மணி மட்டும் அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. ஆஹ் அதே இந்த மொபைல் எடுத்துட்டு பார்க்கலான்னாலும் என்னால அது ஒரு செகண்டுக்கு மேல பார்க்கவே முடியும். இப்போ வரைக்குமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் 1.5 2 வருஷம் ஆக போகுது. இந்த 2 வருஷத்துல நான் அது ஒண்ணு கூட முழுசா பார்க்க மாட்டேன். அவர் ஃபீலிங்கா ஒரு இது வருதுன்னாலே நான் தள்ளி விட்டுருவேன். இப்போ வரைக்கும் அவர் இருக்காரு, நல்லா இருக்காரு, ஹெல்த்தியா இருக்காரு, வீட்டில் இருக்காரு. நம்மளால பார்க்க முடியாது, அவ்வளோதான் என் மைண்ட் இருக்கு. எல்லாருமே வரவங்க எல்லாருமே தலைவர் தவறிட்டார் தம்பி, தலைவர் தவறிட்டார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க போறவங்க எல்லாம் என்கிட்ட நல்லா விசாரிக்கிறாங்க. எனக்கு ஒரு 50 ஃபோன் வந்திருக்கும். எல்லாருமே விசாரிச்சுட்டு நீ வீட்டுக்கு போ, நீ அழாத விடு, எல்லாம் இருக்கிறது தான் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு எங்க தங்கச்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவனை கூப்பிடுங்க, அவன் அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எப்படி சொல்றது, அந்த நாள் நம்ம லைஃப்ல வந்துருக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இதா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் அந்த அந்த நாள் கூட சென்னை போகணும்னு எனக்கு ஆசை. ஆனா சென்னைங்கிறது ஒரு பெரிய வேற ஒரு உலகம், அந்த மாதிரி தான் எனக்கு. ஏன்னா நான் இங்க இருக்கிற ஒரு டவுனுக்கு போகணும்னாலே கொஞ்சம் கஷ்டம். அதுவே நமக்கு அவ்வளோக்கு சரியா தெரியாது. அப்படி இருக்கும்போது சென்னை போகணும்னா யாரோட உதவி இல்லாம போக முடியாது. இங்க எல்லாருமே தகவல் கிடைச்ச உடனே பொறுப்பு இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி அப்படியே போயிட்டாங்க. யாரையும் கனெக்ட் பண்ணி கூப்பிட்டு போற அளவுக்கு இங்க அந்த டைம் கிடைக்கல. மாவட்ட செயலாளர் குரூப்ல ஒரு தகவல் போட்டிருக்காரு, இந்த மாதிரி தலைமை கழகத்துல இருந்து வர சொல்லியிருக்காங்க, வரக்கு விருப்பம் இருக்காங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேப்டன் தவறிட்டாருன்னு கூட போடல. நான் அன்னைக்குன்னு பார்த்து அது நெட்டும் ஆன் பண்ணல, தகவலும் எனக்கு சரி வர தெரியல. அப்பவே எல்லாரும் இங்கிருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்ப சென்னை போகக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. அன்னைக்கு அடுத்த நாள் எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் டிவி முன்னால பார்த்து ஐயோ
பாருங்க கூட்டத்தை பாருங்க அப்படிங்கும்போது நான் அப்படியே கிச்சன்லேருந்து வந்து எட்டி பார்ப்பேன். அதை பார்த்துட்டு அப்புறமா ஒரு செகண்ட் கூட பார்க்க மாட்டேன், டக்குன்னு ஓடி போயிடுவேன். அதை முழுசாவே இப்போ வரைக்குமே அந்த நிகழ்வு முழுசா பார்த்ததில்ல. ஆஹ் அந்த மனிதன் வாழ்ந்திருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காரு, வாழ்வார், அவ்வளவுதான். அது இனி 100 வருஷங்கள் ஆகட்டும், 1000 வருஷங்கள் ஆகட்டும், இருப்பார். கேப்டனுங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர், கடவுள் வாழ்ந்துட்டே இருக்காரு. ஆஹ் அதுக்கப்புறமா கேப்டன் கோயிலுக்கு போகணுங்கிறது அப்பவும் அந்த நிகழ்வுக்கே நம்மளால போக முடியல. அதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போறோம்? அந்த ஒரு இது இருந்துச்சு. ஆஹ் கட்சி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், கேப்டனே இல்லை என்னடா கட்சிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இருந்தாலும் கேப்டன்ங்கிற ஒரு பேருக்காக நம்ம இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம கேப்டன் கோயிலுக்கு போகணும், கேப்டனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருந்தேன். ஒரு வழியா நல்ல முறையா போனேன். சென்னைங்கிறது அதுதான் வெளி உலகம். எனக்கு வெளிநாடு கூட இல்லை, வெளி உலகங்கிற மாதிரி. அப்படி ஒரு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ட்ரெயின்ல போறது, ட்ரெயின்லயே லைஃப்ல ஒரு 3 டைம்ல போயிருக்கேன். இங்கேருந்து பழனிக்கு ஒரு வாட்டி, பாண்டிச்சேரி ஒரு வாட்டி, சென்னை ஒரு வாட்டி, அந்த மாதிரி 3 டைம் தான் போயிருக்கேன். நன்றி, வணக்கம்.